நான் உங்க தீரா பேசுறேன். இரவில் ஒலித்த மூன்றாவது சப்தம். அது ஒரு பனிமூட்டம் சூழ்ந்த இரவு. அருண் அவனோட கிராமத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரமா இருந்த பழைய அரசு பாதையில போயிட்டு இருந்தான். சுத்தியும் எந்த ஒரு காத்தோட சத்தமும் இல்ல. அவன் போன்ல இருந்த டார்ச் லைட் வச்சு வேகமா போயிட்டு இருந்தான். முழு கிராமமும் தூங்குற நேரம். வெளியூர் போகிறதுக்காக பஸ்ஸ பிடிக்கணும். இந்த பாதையில இரவுல யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா அவனுக்கு அவசரம், வேற வழி இல்ல. அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது டப் டப் டப்னு சத்தம். அருண் நின்னுட்டான். பின்னாடி யாருமே இல்ல. அவன் திரும்பியும் நடக்க ஆரம்பிச்சான். ஆனா மறுபடியும் அந்த சத்தம். ஆனா இப்ப கொஞ்சம் ஓடி வர மாதிரி இருக்கு. 2 அடி இவன், 3வது அடி யாரு? அவன் உடல் முழுக்க நடுக்கும். இவன் பாதைக்கு நடுவுல ஒரு நிழல். மூடி இருந்த பனியில ஒரு நிழல் மெதுவா தெரியுது. உயரமும் போக்கும் மனிதனா பேயான்னு தெரியல. அருண் போன் டார்ச்ச வச்சு முன்னாடி திரும்பி பாக்குறான். அந்த நிழல் அசைவே இல்ல. அவன் மெதுவா யார் இதுன்னு கேட்டான். பதில் இல்ல. அவன் 2 அடி பின்னுக்கு போறான். அந்த நிழல் 3 அடி முன்னுக்கு வந்தது. அவனுக்கு உள்ள உயிரே உறைஞ்சு போச்சு. ஓட முயற்சி செய்யறான். அந்த நிழல் ஓடாம நிக்குது. அதுவே இவனுக்கு பெரிய பயம் ஆயிடுச்சு. அருண் திரும்பி அவன் கிராமத்துக்கு முழு சக்தி கொடுத்து ஓடுறான். ஆனா அவன் பின்னாடி அதே சத்தம். டப் டப் டப். அது மெதுவா அமைதியா தெளிவா அவன் பின்னாடி வந்துட்டு இருந்தது. பாதை இறுதிக்கு வந்த உடனே பெரிய மின் விளக்க அடையறான். அவன் நெஞ்சு துடிப்போட திரும்பி பாக்குறான். அந்த நிழல் விளக்கோட கீழே வந்தது. அத பார்த்த உடனே அருண் மூச்சு நிக்கிற மாதிரி அதிர்ச்சி அடைகிறான். அது அவனோட தாத்தா பயன்படுத்திய பழைய வாக்கிங் ஸ்டிக்கோட ஒரு பூனை நிக்குது. பூனை நடந்து ஒவ்வொரு தடவையும் வாக்கிங் ஸ்டிக் மண்ணுல பட்டு கேட்ட சத்தம் தான் அது. பூனை கால்ல அந்த வாக்கிங் ஸ்டிக் கயிறோட சிக்கி இருந்தது. அருண் ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து விட்டான். அவனை சித்திரவாத செய்த அந்த மர்ம ஒலி ஒரு சின்ன பூனைன்னு உணர்ந்தான். கதையின் கருத்து: சில சமயம் பயம் நம்மளை ஏமாத்தும். ஒலி, நிழல், மாயை எல்லாமே உண்மைய பெருசா காட்டாது. ஆனா உண்மையை பார்த்தா மட்டும்தான் இந்த இரவோட மர்மம் தெளிவாகும்.